50 நாளில் 100 ஷார்ட்கட் வீடியோ சீரீஸ். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இறையன்பு ஐஏஎஸ். இவரோட நூல்களுக்கான ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவரை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய புக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா எழுதியிருக்காரு. இவர் ஒரு ஐஏஎஸ். அதனால் நம்ம எல்லா ஷார்ட்கட்டும் அந்த ஐஏஎஸ்ஸை சார்ந்தான் வைக்க போகிறோம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. ஸோ அப்போ ஐஏஎஸ் இவர் ஐஏஎஸ் அப்படிங்கிறதுனால ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. மற்றவங்களும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஈஸியாக லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணணும். இப்போ இந்தியாவிலே டஃபஸ்ட் எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்கும். நம்ம வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாமில் யூபிஎஸ்சி இருக்கும். அப்போ பொதுவாகவே எல்லாருக்கும் 6 இது இருக்குது. ஆனால் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணோம் அப்படின்னா 7வது அறிவு இருக்கணும். ஸோ அப்போ 7வது அறிவு இருக்கணும் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா எப்போதுமே உங்கள் உடம்புக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒளி, ஒரு ஃபயர் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபயர் இருந்தால் தான் உங்களால் ஐஏஎஸ் ஆக முடியும். அப்போ உள்ளுக்குள்ளே ஒரு லைட்டு, ஒரு ஒளி இருக்கணும். உள்ளொளி பயணம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆகிட்டீங்க, இல்லை அதுக்காக தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மூளைக்குள்ளே போய் நம்ம ஒரு சுற்றுலா, ஒரு டூர் போனோம் அப்படின்னா என்ன இருக்கும்? ஸோ நீங்கள் எப்போ பார்த்தாலுமே ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி தான் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ உங்கள் மூளைக்குள்ளே போய் ஒரு சுற்றுலா போனாலும் அங்கேயே நீங்கள் அந்த ஐஏஎஸ்க்கான எல்லா விஷயத்தையும் நீங்கள் வச்சுருப்பீங்க, அப்படி தானே? அப்போ மூளைக்குள் சுற்றுலா போனாலுமே அந்த மூளையும் ஒரு ஐஏஎஸ் மூளையாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் மூளை ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா வாய்க்கால் மீன்கள் நீங்கள் அதிகமாக சாப்பிட்ணும். மீனில் பார்த்தோம் அப்படின்னா ஒமேகா, ஃபேட்டி ஆசிட் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல அறிவு வளரும். எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் தான். ஓகே, ஸோ இதே மாதிரி ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் பாருங்கள். 50 நாளில் 100 ஷார்ட்கட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் பாருங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.